சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம சூரியன் எஃப்எம்ல நான் பேச போற டாபிக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அது என்ன தெரியுமா? காதல். காதல் என்னன்னு கேப்போம். நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாவது யூஸ் ஆகும். அண்ணா வால்யூம் வைங்க. சரிங்க. ஏதோ புதுசா ஒரு டாபிக்க பத்தி பேச போற மாதிரி பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு காதல்னு சொல்றானேன்னு யோசிக்கிறீங்களா? பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே உருவாகி இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் பல பரிணாமங்களை அடைஞ்சு இருக்கிற காதல் எப்பவுமே புதுசுதாங்க. அது என்னமோ தெரியலங்க, காதலை பத்தி பேசினா மட்டும் சலிக்கிறதே இல்ல. அப்படிப்பட்ட காதல் உங்க எல்லாரோட மனசுலயும் நிச்சயமா இருக்கும். சிலருக்கு அந்த காதல் யார் மேல இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாமலும் இருக்கும். ஆனா கண்டிப்பா காதல் மட்டும் இல்லாம இருக்கவே இருக்காது. என்ன ஒத்துக்கிறீங்க தானே? ஆனா அந்த காதலை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன வழி இருக்கு. அத நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். உங்க கண்ணை மூடிக்கிட்டு உங்க மனசுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எல்லாம் நினைச்சு பாருங்க. கண்டிப்பா உங்க முன்னாடி அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ்னு நிறைய பேரோட முகங்கள் வந்து போகும். அப்படி வர ஒவ்வொரு முகமும் மறைஞ்சு அடுத்தடுத்த முகங்கள் வந்துகிட்டே இருக்கும். அப்படி மறைஞ்சு போற முகங்கள் யாருமே உங்க மனசுல நிக்கிற காதலுக்கு உரியவங்க கிடையாது. எந்த ஒரு முகம் உங்க மனசை விட்டு நீங்காம அடுத்த ஒரு முகத்துக்கு இடமே கொடுக்காம உறுதியா இறுதியா கடைசி வரைக்கும் நிக்குதோ அவங்கதான் உங்களோட காதலுக்கு உரியவங்க. வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. அது வரைக்கும் இந்த பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நம்மளும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சரி, நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே 100 கோடி வானவில் மாறி மாறி மாறி. யாரு தடுத்தாலும் என்னோட பிராக்டிஸை நிறுத்தவே முடியாது. என் பாட்டு எப்படி இருந்தது? ஏண்டி சரியான நேரத்துல தப்பான என்ட்ரியை கொடுத்து என் உயிரை வாங்குற? நீ ரேடியோ ஆஃப் பண்ணப்போ எனக்கும் இப்படிதானே இருந்திருக்கும். ஐயோ சரி விடு, நீ ஏதோ டென்ஷன்ல இருக்க போல. உன்னை கூல் பண்ண வேணா நான் இன்னொரு பாட்டு பாட்டுமா? இனிமே பாடுறேங்கிற நீ முன்னாடி வந்து நின்னா கொன்று குடுறா ரேடியோவை. உனக்கெல்லாம் எவன்டா அனிமேஷன் கம்பெனில வேலை கொடுத்தா? ஞான சூனியம். எனக்கு போய் அண்ணனா வந்திருக்கான் பாரு. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு வந்திருந்தானா நம்ம காதலி யாருன்னு பாத்துருக்கலாமே. சரி, இப்போ ஒண்ணு கிட்ட போல விட்ட இடத்துல இருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவான். ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே மனசு வலிக்கும். ஐயோ
சொன்ன மாதிரி அந்த ஆன்மா ஏதோ ஒரு கோயில் நகரத்துல தான் இருக்கு. அந்த கோயில் நகரம் எதுன்னு கண்டுபிடிக்கணும். என்னன்னே தெரியல, இந்த வாரம் பூரா பூ விலை ரொம்ப அதிகமாயிடுச்சு. வியாபாரமே இல்ல. வெயிலுக்கு வேற பூலாம் ரொம்ப வாடுது. அம்மா, சொல்லுங்க ஐயா. இங்க கோயில்கள் அதிகமா இருக்கிற ஊர் எது? கோயில் அதிகம்னா அது மதுரை தான். ஏண்டி, மதுரையில மட்டும்தான் கோயில் இருக்கா? கும்பகோணத்துலயும் தான் கோயில் இருக்கு. இல்ல, அம்மன் கோயில் கும்பகோணத்துல எங்க இருக்கு? தெரிஞ்ச மாதிரி பேசாதடி. மதுரையில தான் நிறைய இருக்கு. உனக்கு ஒண்ணும் தெரியாது. மதுரையில தான் நிறைய கோயில் இல்ல, இல்லையா? அதெல்லாம் கிடையாது. கும்பகோணத்துல நிறைய கோயில் இருக்கு. மதுரையில தான் நிறைய கோயில் கும்பகோணத்துல தான் இருக்கு. ஆமாமா, ஒரு நிமிஷம். நீங்க சொல்ற அந்த மதுரை அது எந்த திசையில இருக்கு? மதுரை மேக்கால இருக்கு. அம்மா, நீங்க சொன்ன கும்பகோணம் எந்த திசையில இருக்கு? அது கிழக்கு இருக்கு. அம்மா, அப்படின்னா வடக்கு திசையில கோயில்கள் அதிகமா இருக்கிற ஊர் ஏதாவது இருக்கா? அது தெரியலையே. தெரியலையா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கம்மா. காஞ்சிபுரத்துல இருக்குல்ல. ஆமாண்டி, பக்கத்துல இருக்கிற காஞ்சிபுரத்தை மறந்துட்டேன் பாரு. ஐயா, நீங்க கேட்ட மாதிரி காஞ்சிபுரம் வடக்கு பக்கம் தான் இருக்கு. அங்கதான் நிறைய கோயில் இருக்கு. அப்படின்னா அந்த ஆத்மா காஞ்சிபுரத்துல தான் இருக்கு. நாம இப்பவே காஞ்சிபுரம் கிளம்பி ஆகணும். அப்போ ரொம்ப நன்றிங்கம்மா. சரிங்க. நானே மறந்துட்டு பாரு. வா போலாம். அக்கா, இதெல்லாம் இப்ப தேவையாக்கா? கண்டிப்பா தேவை. உன் பாய் ஃப்ரெண்ட் இங்க வர சொல்லிட்டல? சொல்லிட்டேன், இப்ப வந்துருவான். வரட்டும். இன்னைக்கு அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சிரும். வா.